கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு புதிய நாளில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும்பொழுது அது நம்முடைய இருதயத்தில் பெரிய தாக்கத்தையும் பெரிய ஆறுதலையும் உண்டாக்குகிறதா இருக்கிறது. இந்த நாளில் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். 3 யோவான் வசனம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தின் முதலாவது இருக்கிற ஒரு வார்த்தை பிரியமானவனே, மை பிலவர்ட், மை பிலவர்ட் சன். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா எப்படியாவது கர்த்தருக்கு பிரியமா இருந்துட முடியாதான்னு தவித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை விசுவாசிக்காத ஜனங்கள், அப்பாவை நம்பாத ஜனங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க. வேதத்தில் ஒரு இடத்துல பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அவருக்கு பிரியமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் சபைக்கு செல்லுகிறவர்களும் இன்னும் அவரை பிரியப்படுத்த ஏதோ ஒன்று இருக்கிறது என்று தேவனை பிரியப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை செய்தால் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, அதை செஞ்சா கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா என்று ஒவ்வொரு நாளும் கடவுளை பிரியப்படுத்திட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு கூட ஒரு அங்கலாய்ப்போடு கூட தவித்து கொண்டிருக்கிறார்கள். இதை செய்தால் இது பிரியமா இருக்குமா தேவனுக்கு, அதை செஞ்சா இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன? 3 யோவான் வசனம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் தேவன் நமக்கு இதை செய்வார், கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் தேவன் எனக்கு இதை செய்து விடுவார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இனிமே தான் உங்களை ஆசீர்வதிக்க போறாருன்னா பரவாயில்ல, ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்த தேவன் அவரிடத்திலிருந்து ஏற்கனவே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறபடினால, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதனால, பிரியமா இருந்தால் தான் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் நீங்கள் நினைச்சீங்கன்னா கொஞ்சம் முன்னோக்கி செல்வோம். வேதத்தை கொஞ்சம் பின்னாடி இருந்து யோசிக்கிறீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து சிலுவையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எபேசியர் 1:3 வாசிச்சு பாருங்க. அவர் நமக்காக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். வேதத்தில் ஒரு இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்க, வேதத்துல தம்முடைய சரீரத்தை இந்த பூமியில சிலுவையில நமக்காக அவர் மரித்த பொழுது, 2000 வருடங்களுக்கு முன்பாக மரித்த பொழுது, அந்த இடத்துல சொல்லுகிறது, அவர் ஒரே தரம் செய்து முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக சிலுவையில பாவத்தையும் சாபத்தையும் நோயும் தரித்திரத்தையும் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். எனக்கான நன்மையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். இனிமே ஒன்று அவர் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகிறது தான் காரியமாக இருக்கிறது. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை பிரியப்படுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம், அவர் ஏற்கனவே உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன்னுடைய மனசு வாழ்ற மாதிரி, உன்னுடைய எண்ணங்கள் வாழ்ற மாதிரி நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். உன் ஆத்துமா வாழுகிறது போல, உன்னுடைய எண்ணம் எப்படி வாழுதோ அப்படி நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தேவன் அவர். அவரை பிரியப்படுத்த முயற்சி செய்யறதை நிறுத்திட்டு அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார், அவர் நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல்
நம்மை காத்து வழிநடத்தி விழுகிற நேரங்களை தூக்கி விட்டு நம்மேல் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார். சேரை அப்படியே மேலே ஒட்டிட்டு வந்தாலும், பாப்பா நீ என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நீ சேரா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தள்ளி இல்லை, உன் மேலே சேர் இருக்கிறது, நம்ம பிள்ளையை தூக்காமல் விட்டுடலாம். அந்த பிள்ளையை தூக்கிட்டுன்னு போயிட்டு அந்த பிள்ளையோட சேற்றெல்லாம் கழுவி அந்த பிள்ளையை க்ளீன் பண்ணி, ஏன்னா அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதுனால இதனால செய்கிறாரு பாருங்க. யாக்கோபு சொல்ற, நம்ம அநேக காரியங்களில் தவறுகிறோம் என்று. யாருமே பர்ஃபெக்டாக இருக்கிறோம் அப்படின்னா, பர்ஃபெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம், பூரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை விழுந்து 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 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் நீதிமான். அப்படியாய் ஒவ்வொரு நாளும் நம்மை தூக்கி எடுத்து நம்மை நிறுத்தி, நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்பதை அவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு இது புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தேவனை பிரியப்படுத்துவதை என்கிற ஒரு காரியத்தை கொஞ்சம் நிறுத்திவிட்டு, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய அன்பை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாய் மாறும். நீங்களும் அநேகர் மேல் பிரியமாய் இருப்பீர்கள். அநேகருடைய வாழ்க்கையில நன்மைக்கு காரணமாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென்.